அப்போ என்னையும் புரிஞ்சுப்பேன். எவ்வளவு நாள்ல? என்னது? நீ நினைக்கிறது எவ்வளவு நாள்ல நடக்கும்னு நினைக்கிற? அது எப்போனாலும் நடக்கலாம். நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், இல்ல அடுத்த மாசம் நடக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் கூட நடக்கலாம். அவ்வளவு வருஷம்லாம் போகாது. நான் உனக்கு டைம் கொடுக்கறேன். டைமா? ஆமா, 3 மாசம், அதாவது 90 நாள். எதுக்கு? இப்ப வரைக்கும் உனக்கு பொறுப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில உருப்படியா எதுவுமே பண்ணதில்ல. உனக்கு வேணுங்கிறதுக்காக அடுத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு என் கழுத்துல நீ தாலிய கட்டியிருக்க. மீனாட்சி, மத்த 2 விஷயத்த வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா 3வது விஷயத்த தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு, அதெல்லாம் நான் ஒண்ணும் வேணும்லாம் செய்யல. அது அந்த ஆதி மாதிரி ஒருத்தங்கிட்ட நீ மாட்டிக்கூடாது தானே செஞ்சேன். ஏய், ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? மீனாட்சி, நான் பொய் சொல்லல மீனாட்சி, அதுதான் உண்மை. அத பத்தி பேசி ஒண்ணு ஆக போறதில்ல. நான் உனக்கு 3 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பொறுப்பானவனா மாறி காட்டு. உன் மேல சின்னதா ஒரு நல்ல ஒப்பீனியன் உன்னால வர வைக்க முடிஞ்சா நான் இந்த லைஃபை ஏத்துக்கிட்டு உன் கூட வாழ ட்ரை பண்ணுவேன். ஹேய், இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ நினைச்சேன். இதுக்கு எதுக்கு 3 மாசம்? நம்மளுக்கு 1 வாரம் போதுமே. நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கறேன்னு நினைக்காத. உன்னால இது முடியவே முடியாதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். 3 மாசம் இல்ல, 300 மாசம் ஆனாலும் உன்னால எனக்கு பிடிச்சவனா மாறவே முடியாது. உனக்கு பொறுப்பு வரும்னு எனக்கு 1% கூட நம்பிக்கையே இல்ல. ஆனா உன் அம்மாவும் என் அம்மாவும் உன்னை நம்புறாங்க. நீ மாறணும்னு ஆசைப்படுறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த டைமை நான் உனக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு ஜூலை 4th. சரி, இன்னில இருந்து 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் முதல் நாள், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர் 30ல நான் சொன்ன தேதி முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 1, 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. நான் தூங்க தேவையில்லையா? இல்ல மீனாட்சி, யாராவது என்கிட்ட பேசிட்டே இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். நீ வேணா பேச, நான் கேக்குறேன். சரி சரி சரி, நான் எனக்குள்ளேயே பேசுறேன். குட் நைட்.
இன்னைக்கு உன் உயிர் போக கூடாதுன்னு எழுதிருக்குடா. நீ அதிர்ஷ்டக்காரன் தான்டா. இவனை கொன்னுட்டு உன் கழுத்துல தாலி கட்டலாம் தான் நினைச்சேன். ஆனா நீயே அவனை இங்க பிடிக்காம தான் இருக்க. 3 மாசத்துல வெளியே வர ரெடியா இருக்க. உங்களுக்குள்ள எதுவும் நடக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது போதும் செல்லம். இவனை கொன்னுட்டா ஒரே செகண்ட்ல உயிர் போயிடும். ஆனா இவன் கண்ணு முன்னாடியே உனக்கு நான் தாலி கட்டணும். நான் இவனை தோக்கடிக்கணும். நீ என் கூட வாழ்றத பார்த்து பார்த்து இவனுக்கு தினமும் வலிக்கணும். 3 மாசம் தானே, உனக்காக நான் வெயிட் பண்றேன் செல்லம்.